மகள் பவதாரணியின் பெயரில் ஆர்கெஸ்ட்ரா குழு ஒன்றை இசைஞானி இளையராஜா தொடங்கியிருக்கிறார். பாடகியும் இளையராஜாவின் மகளுமான பவதாரணி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதியன்று புற்றுநோய் பாதிப்பால் இலங்கையில் காலமானார். அவரது ஆசை நிறைவேற்றும் விதமாக பவதா மகளிர் ஆர்கெஸ்ட்ராவை தொடங்கியுள்ள இளையராஜா அது தொடர்பாக அறிவிப்பொன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் நீங்கள் ஒரு ஆர்வமுள்ள பாடகர் அல்லது இசைக்கலைஞராக இருந்தால் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இது உங்களை பிரகாசிக்க வைக்கும் மேடை என்றும் உங்கள் திறமைகள் மற்றும் சுய விவரம் தொடர்பு விவரங்களுடன் allgirlorchestra@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். விரைவில் உங்களை தொடர்பு கொள்வேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாராவது முதலமைச்சர் வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பார்களா என கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் இனி மன்னிப்பு கேட்டாலும் கட்சியில் சேர்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். தேவர் ஜெயந்திக்காக மதுரையில் வங்கியிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட தங்க கவசத்தை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், RB உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் வங்கியில் மீண்டும் ஒப்படைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் பிறந்தவர், அந்த ஒரு தகுதியை தவிர அதிகமான தகுதி கொண்டவர் EPS என்றார். யாராவது முதலமைச்சர் வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பார்களா என்றும் வந்த வாய்ப்பை எதற்கு விட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஆதாரம் இருந்தால் கொடநாடு வழக்கில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை ஜெயிலில் போடாமல் ஏன் இருக்கிறார்கள் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏன் பிடிச்சி உள்ள போடுங்களேன், நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு A1 இருந்து அக்யூஸ்டா இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. இப்போ 4.5 வருஷம் ஆகி போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தது தானே கொடநாடு வழக்கு. உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பண்ணட்டத்தில் ஏன் A1 இருக்கிறவர் ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க? ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே? தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார்? யாரும் மன்னிக்க கூடாது, சேர்க்கவும் முடியாதுன்னு சொல்லியாச்சு. வெட்டு ஒன்று துண்டு தான். யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க? மனமாவது உகந்ததாவது சேர்க்கிறவங்களது சேர்க்க முடியாது. தொண்டர்கள், அவரோடு இருக்கிற தொண்டர்கள், OPS TTOடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனம் வந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தோழர்களை கலந்து ஏங்க இங்கே தான் ராஜாவாக இருந்தாருங்க செங்கோட்டையன். இப்போ அங்கே கூஜா தூக்குற மாதிரி போயிட்டாருங்க. அதான் உண்மைங்க. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ளப்படும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை ஒக்கியம் பகுதியில் நடைபெற்று வரும் காரப்பாக்கம் மேம்பால பணிகளை ஆய்வு செய்த உதயநிதி தொடர்ந்து கண்ணகி நகரில் நடைபெறும் தடுப்புச் சுவர் மற்றும் கரையை அகலப்படுத்தும் பணிகளை பார்வையிட்டார். இதையடுத்து காரப்பாக்கத்தில் சாலை அகலப்படுத்தும் பணிகளையும், சோழிங்கநல்லூர் சந்திப்பில் பள்ளிக்கரணை சதுப்பு நில வெள்ள நீரை பக்கிங்காம் கால்வாய்க்கு கொண்டு செல்வதற்கான புதிய கால்வாய் அமைக்கும் பணிகளையும் ஆய்வு செய்தார். மேலும் அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் என எல்லைப் போராட்ட தியாகிகள் நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லுரைத்தார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று நாம் வாழும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளை நமக்காக போராடி பெற்று தந்தவர் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி என்று குறிப்பிட்டுள்ளார். சிலம்பு செல்வர், மாப்போசி போன்ற எண்ணற்ற போராளிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதாக கூறியுள்ள முதலமைச்சர், போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல, வாக்குரிமையை கூட பறிப்போய்விடும் என அப்போதே காட்டி சென்றுள்ள நம் தலைவர்களின் வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம் என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களை சந்தித்த பிறகு 2026 தேர்தல் பணிகளை விஜய் தீவிரப்படுத்தியிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லைப் போராட்ட தியாகிகளையும் தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் நினைவு கூறுவோம் என விஜய் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் எனவும் 2026இல் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒளிக்கட்டும். தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள் என விஜய் கூறியிருக்கிறார்.
எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தனக்கு எதிராக பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரி ஆதித்யா என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றத்தில் தவறான தகவலை தந்த அரசு வழக்கறிஞர் மற்றும் பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் மீது ஆதாரம் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கையை மனுதாரர் எடுத்திருக்க வேண்டும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட காரணத்திற்காக பொதுநல வழக்கு தொடர்வதை அனுமதிக்க முடியாது என்றும் எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என்றும் கருத்து கூறியது. நீதிமன்றங்களில் தவறான தகவல்கள் தெரிவிப்பதை தடுக்க சட்ட விதிகள் ஏற்கனவே உள்ளது என்றும் இது தொடர்பாக விதிகள் வகுப்பது அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கந்தமான் கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் நவம்பர் 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களால் 197 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 1023 கிலோ போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டன. சென்னை போதைப்பொருள் ஒழிப்பு குழுவினர் செங்கல்பட்டு அருகே தென்மேல்பாக்கத்தில் உள்ள ஜே மல்டிகிளேவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட வசதியில் சட்ட வழிமுறைகளுக்கு உட்பட்டு காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அறிவியல் பூர்வமாக எரித்து அழிக்கப்பட்டது. இளைஞர்களை பாதுகாப்பதற்கும் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கும் போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்கள் மற்றும் வலையமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருவதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமையவுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவிற்கான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கிண்டியில் வண்ணத்து பூச்சி தோட்டம், பறவைகள் வாழ்விடத்திற்கான சிறு தீவுகளுடன் சுற்றுச்சூழல் பூங்கா அமைய இருக்கிறது. சுற்றுச்சூழல் பூங்காவிற்கான நாற்றுப்பண்ணை மற்றும் மரங்கள் நடத்தல் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூங்கா நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தும் பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டது.